السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى: قل إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ورجل تصدق بيديكته فحكمه ما حتى لا تعلم شماله ما تنفق بيمينه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து நன்மைகளும் அல்லாஹ்வுக்கே என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்த செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான் அல்லாஹ்வின் மென் மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நன்மையானவை, மற்றொன்று தீமையானவை. நன்மையான காரியங்களை நீங்கள் செய்கின்ற காலமெல்லாம் அந்த நன்மையான காரியம் அல்லாஹ்வை போய் அடைகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் எந்த மனிதர் எந்த நன்மையை செய்தாலும் அந்த நன்மை அதற்கு சொந்தக்காரன், அது யாருக்காக செய்யப்பட்டது என்பதை கவனித்து பார்க்கின்ற பொழுது அந்த நன்மை அல்லாஹ்வுக்கு என்று தெளிவாக தெரிந்து அது அவனுக்கு போய் அடைகிறது. அதே போன்று தீமையை நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தீமையை ஒருவன் செய்துவிட்டான், அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு மனிதர்கள் தீமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த தீமை யாருக்கு போய் சேர்றது? ஷைத்தானுக்கு போய் சேருகிறது. இந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அல்லாஹ்விற்காக வேண்டி வாழக்கூடிய அடியார்கள், மற்றொன்று ஷைத்தானுக்காக வேண்டி வாழக்கூடிய அடியார்கள். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் எல்லா காலமும் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருப்பார்கள், அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருப்பார்கள். ஷைத்தானுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க எப்பொழுது பார்த்தாலும் தீமைகள் நிறைந்தே காணப்படும். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய நன்மை, தீமை, இந்த இரண்டிலும் நன்மையானவை அல்லாஹ்வுக்கே போய் சேர்கிறது. நன்மையான காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்ற தலைப்பை நாம் இன்னும் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்விலே எந்த நல்ல காரியத்தை செய்தாலும், பொதுவாக நல்ல காரியமே கிடையாது முஸ்லிம் சமூகத்துல, இருக்குதான் டைமிங் அமல் மாதிரி. இன்னைக்கு டைமிங் துனியா, டைமிங் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே தேவைக்கு தொழுது கொள்வது, தேவைக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்து கொள்வது, தேவை ஏற்பட்டால் ஒரு ஆடு சதக்கா செய்து கொள்வது, இன்னும் கொஞ்சம் காசு பணங்கள் இருந்தால் ஒரு உம்ரா ட்ரிப்பு போயிட்டு வந்து விடுவது, இப்படி தேவைக்கு அல்லாஹ்வை மாத்திரமே ஊர்காவை போன்று தொட்டுக் கொள்ளக்கூடிய உம்மத்தை தான் இன்றைக்கு நாம் காலங்காலமாக இந்த உம்மத்தை அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. 100% நன்மை என்றால் அதில் 25% மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு போய் சேர்கிறது. மீதி 75 வகையான அந்த நன்மையா அல்லது தீமையா என்பதை அல்லாஹ் மறுமையில முடிவு செய்கிறான். மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கின்ற பொழுது நீ யாருக்காக செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டான். இந்த அடியான் சொல்லுவான், லில்லாஹ், உனக்காக செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக செய்யவில்லை, நான் ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் பார், நீ செய்ததெல்லாம் பேருக்காக, புகழுக்காக, பகட்டுக்காக, உன்னுடைய சுய கௌரவத்துக்காக, நீ யார் என்பதை காண்பிப்பதற்காக. இன்னும் ஒரு படி மேல் உன்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஷைத்தானுக்காக என்பதாக அல்லாஹ் தஆலா பட்டவர்த்தனமாக மறுமை நாளில் வெளிச்சப்படுத்துவான்.
நம்முடைய வாழ்வில எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் மேலான பெருமக்களை அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கவனித்து பாருங்கள், ஒரு வீடு கட்டுகிறோம், ஒரு நோக்கத்தை முன்வைத்து வீட்டை கட்டுகிறோம். எந்த அடிப்படையில் வீட்டை அமைக்க வேண்டும்? ஒரு தொழில் செய்ய தொடங்குகிறோம், ஒரு நோக்கத்தை முன் வைக்கிறோம். எப்படி தொழிலை இன்னும் மேம்படுத்துவது, எந்த அடிப்படையில் தொழிலை நடத்துவது? கவனித்து பாருங்கள். அல்லது ஒரு வெளிநாட்டு பயணம் செல்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த குடும்பத்தை யாரிடத்துல விட்டு செல்வது என்ற ஒரு நோக்கத்தை முன் வைக்கிறோம். நம்முடைய அத்துணை வாழ்விலே எல்லா காரியங்களிலும் ஒரு நோக்கத்தை, ஒரு லட்சியத்தை, ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உலகம் சார்ந்த விஷயங்கள். மறுமை சார்ந்த விஷயத்திலே, நன்மை சார்ந்த விஷயத்திலே ஒரு அமல் செய்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறீர்கள், நீங்கள் அதன் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? இது எனக்காக வேண்டியா அல்லாஹ்வுக்காக வேண்டியா என்ற எண்ணம் உள்ளத்துல வரணும். அல்லாஹ் என்ன படைத்து விட்டால் நான் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன் என்ற அடிப்படையில் கிடையாது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வை நீங்கள் சொல்வதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இந்த அடியான் எனக்காக செய்கிறானா அல்லது அவனுக்காக செய்கிறானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவருடைய பதன்களில் ரூஹ் ஊதப்பட்டு அவர்கள் கண்கள் திறந்தார்கள். கண்களை திறந்த முதல் கணம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். 60 அடி ஆழத்தில் 60 அடி உயரத்தில் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டதற்கு பின்னால், மண் என்றாலே பொதுவாக ஒரு தூசி தானே, அது கண்ணில் போனாலும் சரி மூக்குல போனாலும் சரி ஒரு வகையான புறை ஏறிடும். அவர்களுக்கு அந்த தும்பல் வருகின்ற போது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, கவனித்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த கல்வியும் போதிக்கப்படவில்லை. ஆனால் கல்வி போதிக்கப்படாத நிலையில் முதலில் உலகத்தில் முதல் மனிதராக, முதலில் உலகத்தில் முதல் தும்பலாக போடக்கூடாது ஆதம் மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. முதல் தும்பல் போடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உடலால் உள்ளத்தால் உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதை தான் பெருமை பாராட்டுகிறான். இவர்தான் என்னுடைய சிறந்த அடியார். எந்த கல்வி அறிவும் இல்லாமல், எந்த ஒரு ஒழுக்கமும் நான் சொல்லிக் கொடுக்காமல் படைத்தவனுக்கும் அடியானுக்குள்ள நெருக்கம் இதுதான். பாசம் என்பது ஊட்டி விடுவதனாலோ அல்லது நல்ல கொட்டி கொடுப்பதனாலோ வந்துடுவது அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாசம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உணர்ந்த உள்ளத்தால், உணர்வுகளால், உடலால் அது ஏற்பட வேண்டும். நிறைய பேருக்கு பாசம் இங்கு கொட்டி கொடுக்கிறதுனால அது வெளிப்படுவது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீனாக விளங்கி நீயாக அமல் செய், அந்த அமல் உனக்காக வேண்டாம், எனக்காக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய நோன்பு, என்னுடைய இன்னொரு அனைத்து நன்மையான காரியங்கள் எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நாமாவது அமல் செய்யும் பொழுது உலகத்தினுடைய எண்ணங்களில கொஞ்சம் அலைவாயும் சிந்தனைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன ஒரு சிந்தனை? பெருமானார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அமல்களில் ரோல் மாடல் நபிகள் நாயகம். அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி ஆயத்திலே உங்கள் தொழுகை, உங்கள் நோன்பு, உங்கள் வணக்க வழிபாடு இவை அனைத்தும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலக மக்களுக்கு லில்லாஹ், நானே அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்கிறேன். நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரசூல் நபியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய ஹபீபாக இருந்தாலும், அல்லாஹ் நபியிடத்தில் எதிர்பார்ப்பதும் கூட நீங்கள் செய்யும் அமல் எனக்காக வேண்டி இருக்க வேண்டும். மேலான பெருமக்களை, நாம் செய்யக்கூடிய அமலில் ஒரு நோக்கமும் ஒரு இலக்கம், ஒரு இலட்சியம் உண்டாக வேண்டும். அது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு திக்ரு சபையில யதார்த்தமா உட்கார்ந்துட்டோம், போக முடியாத சூழ்நிலை என்பதற்காக வேண்டி திக்ரு செய்வது அல்ல. இந்த பக்கம் ஈசிஆர்ல போற போக்குல ஜும்மா கிடைச்சிருச்சு, இங்க தொழுதுட்டு போயிருவோம், இதை விட்டு தாண்ட மரக்கானம் தான், ஜும்மா தப்பி போயிரும் என்ற எண்ணத்துல ஒரு அரை மணி நேரம் இங்க ஸ்டே பண்ணி அப்புறம் போகலாம் என்ற அடிப்படையில் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக காது கொடுக்காமல், செவி மடுக்காமல் ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு செல்வது அல்ல. நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த நன்மையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கபரிலே வைக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த நன்மையினுடைய பிரதிபலன் என்ன, இந்த நன்மையினுடைய கண்ணியம் என்ன என்பதை அல்லாஹ் கபரிலே எடுத்து காட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இன்றைக்கு அமல்களுடைய விஷயத்திலே 4 கண்டிஷன்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப நீங்க ஒரு அமல் செய்றீங்க, அந்த அமலின் மூலம் உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்ற நீங்க எண்ணத்தோடு செய்தால் அல்லாஹ் ரசூலும் 4 நிபந்தனைகள் சொல்லுகிறார்கள்.
முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமல் ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அமல் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தொழுகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு குர்பானி கொடுக்குறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பெருநாள் தொழுகிறாங்க, அவங்க இஷ்டத்திற்கு பெண்கள் அவர்கள் விரும்புவதை போன்று வெளியில் அழைத்து செல்கிறார்கள், வருகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் முஸ்லிம் சாரார்களே அவர்கள் விருப்பப்படி அமல் செய்கிறார்கள். அப்படி அல்ல. ஷரியத்து என்ன வரையறுத்து தந்ததோ, 1400 ஆண்டு காலமாக இந்த உம்மத்து எந்த பாதையில பயணிக்கிறதோ அந்த வழியில அந்த அமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அமலிலே நீங்கள் செய்கின்ற பொழுது மார்க்கம் சொல்லி தந்த சட்டத்துக்கு உட்பட்டதாக அந்த அமல் இருக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த அமலிலே மார்க்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லை வகுத்து தந்ததோ அந்த எல்லை வகுத்ததோடு உங்கள் அமல்கள் நடைபெற வேண்டும். இந்த மூன்றை தாண்டி நான்காவதாக உங்கள் அமல்களிலே இஹ்லாஸ், மன தூய்மை இருக்கணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இந்த 4ல 3 இந்த உம்மத்துக்கு இருக்குங்க. ஷரியத்துப்படி அமல் செய்யறாங்க, மார்க்கத்துடைய சட்டத்தின்படி நிற்கிறாங்க, மார்க்கம் வகுத்த அந்த எல்லையின் பிரகாரம் நடக்கிறாங்க, ஹலால் ஹராம் பேணி நடக்கிறாங்க. 4வது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதுதான் இஹ்லாஸ், மன தூய்மை. தக்பீரை தட்டியதுடன் யார் வந்திருக்கிறார் யார் வரவில்லை என்ற சிந்தனை வந்துடுது பள்ளிவாசலுக்குள்ள. அல்லது ஒரு குர்பானி கொடுக்கின்ற பொழுது நம்மை சுற்றி எல்லோரும் இருக்கிறார்களா, செல்ஃபி எடுக்கப்படுகிறதா என்ற சிந்தனை வந்து விடுகிறது. அல்லது ஒரு நிக்காவுடைய சபையில ஒரு நிக்கா நடத்துகின்ற பொழுது அவர் உண்டாக்கிய அந்த ஆடம்பரத்தை அவர் கண்டு ரசிக்கிறார்கள் இல்லையோ, அவர் உண்டாக்கிய அந்த ஆடம்பரத்தை மக்கள் எல்லாம் பார்த்து ரசித்து அவர்கள் முகங்கள் எப்படி இருக்கு என்பதை பார்ப்பதற்காக நிக்காக்கள் நடத்தப்படுகிறது. இப்படி மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கூட 4வது அங்க உடைஞ்சு கிடக்குது. அதுதான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ உள்ளத்துல நாம கொண்டு வந்துட்டோம் சொன்னா கண்டிப்பாக நாம் எல்லாம் நடமாடும் அவுலியாக்கள். தர்காக்கள்ல தான் அவுலியாக்கள் உறங்குவதை நாம் பார்த்திருப்போம். இந்த 3ஐ தாண்டி 4வது இஹ்லாஸை உறுதியா கொண்டு வந்துருங்க, நீங்கள் எல்லாம் நடமாடும் இறை நேசர் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே இஹ்லாஸா செய்வது. எப்படி? அல்லாஹ்வுக்காக செய்வது, மன தூய்மையோடு செய்வது. குர்ஆன்ல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், உன் வலது கரம் செய்யும் தர்மத்தை கூட உன் உடலோடு ஒட்டி இருக்கும் இடது கரத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கொள் என்பார்கள். எந்த அளவுக்கு கவனித்து பாருங்க. வலது கரம் இடது கரம் இரண்டும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நீங்க வலது கரத்தை செய்வது கூட இந்த கை எந்த யார்கிட்டயுமே சொல்ல போறது கிடையாது. இந்த கை எந்த உறவுத்தையும் போய் டமார் அடிக்க போறது கிடையாது. இது எந்த சோசியல் மீடியாவையும் கூட்டி இது பேட்டி கொடுக்க போறது கிடையாது. இந்த கைக்கு பேசும் திறன் உலகத்துல இல்ல, மறுமையில தான் இருக்கு. வாயை கூட்ட போடப்படும் எல்லா உறுப்புகளுக்கும் அல்லாஹ் மறுமையில பேச வைப்பார். அப்ப இந்த இடது கையை உலகத்தில் தெரியாத அளவுக்கு உன் வலது கரத்தை கொண்டு தர்மம் செய்ய என்று ரசூல் சொல்லி தருகிறார் என்று சொன்னால், இந்த இடது கைக்கு தெரிந்தால் ஒன்றும் ஆவது கிடையாது. அப்படி ஒரு கால் தெரிந்து விட்டால் அது உனக்குள்ள கிபிரியத்தை உண்டாக்கிவிடும். நான் பள்ளிவாசலுக்கு இவ்வளவு 1000 கொடுத்திருக்கிறேன், நான் மதரசாவுக்கு இவ்வளவு லட்சங்கள் கொடுத்திருக்கிறேன், நான் இத்தனை ஏழை குமரிகளை திருமணம் நடத்திருக்கிறேன் என்று மற்றவர்கள் நினைப்பதை விட உன் இடது கரத்திற்கு வலது கரம் செய்யும் நன்மை தெரிந்து விட்டால் நீ பெருமையாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஃபுலைல் இப்னு ஹியான் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் அவர்கள் மேலுள்ள அந்த ஆயத்திற்கு அற்புதமாக ஒரு விளக்கத்தை தருவார்கள். அஹ்லஸ் ஹஃப்னஸ் என்று சொல்வார்கள். அஹ்லஸ் என்று சொன்னால் இஹ்லாஸ் தன்மையுடையது, எல்லா நிலையிலையும் மன தூய்மையோடு வாழ்வது. எல்லா நிலையிலையும் A to Z ஆங்கிலங்கள்ல எந்த விஷயத்தை நீங்க உதாரணத்தை எடுக்கிறதா இருந்தாலும் அல்லது ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறதா இருந்தாலும் அதற்கு ஒரே வகையில உதாரணம் சொல்லுவார், A to Z ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் தொழுகை துவங்கியிருந்து அவன் முஸ்லீமாக வாழ தோன்றியிலிருந்து அவன் மௌத்து வரைக்கும் A to Z அத்தனையிலுமே இஹ்லாஸ் 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 தான் ஊறி போயிருக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் இஹ்லாஸுக்கு ஒரு தனி சிறப்பே தந்திருக்கிறான். அந்த இஹ்லாஸை நீங்க இஹ்லாஸா ஓதி பாருங்க, அல்லாஹ் தஆலா உங்கள் உள்ளத்திலே குடி வருவான். இரவிலே படுக்கின்ற பொழுது 3 வாட்டி சூரா இஹ்லாஸை ஓதிவிட்டு படுங்கள், நீங்கள் பாதி குர்ஆன் ஓதியதற்கு நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி மக்ரிபுடைய தொழுகையில் எப்ப பார்த்தாலும் சூரா இஹ்லாஸை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைய காலத்துல சஹாபாக்கள் காலத்துல விமர்சனம் ஆயிடுச்சு, என்ன இந்த சஹாபி சூரா இஹ்லாஸை ஓதிட்டு இருக்கிறார். சப்போஸ் இந்த காலத்துல ஓதிருந்தா கூட அது விமர்சனம் ஆயிருக்கும். ஒரே இஹ்லாஸை ஓதிட்டு இருக்கிறாரு அஜரத், அதுக்கு மேல வேற சூரா தெரியாதா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு கேட்டதுக்கு பிறகு அந்த சஹாபி சொன்னார், இந்த சூராவை நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னார்கள், எப்போ இந்த சூறாவை நீ விரும்பிட்டியோ அல்லாஹ்வும் உன்னை விரும்ப துவங்கி விட்டான். மேலான பெருமக்களே, குர்ஆன்ல சூரா இக்லாஸ் இருக்கக்கூடிய தனி பவர் குர்ஆன்ல 114 சூறாக்கள்ல 113 ஒரு பக்கம் வச்சாலும் இந்த சூரா உயர்ந்து நிற்கும் என்றார்கள் பெருமானார். அக்லஸ் என்றால் இக்லாஸ், எல்லா நிலையிலையும் இக்லாஸ் என்ற தன்மையை பேணுங்க. குறிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மன தூய்மையை சொல்லி கொடுங்க. வீடுகள்ல முசாஃபர் வந்தா பிள்ளைகள் கையில 5-10 கொடுத்து இது இக்லாஸா போடுப்பான்னு அந்த பாடம் நடத்துங்க. சும்மா 5-10 கொடுத்து போய் போட்டுவான்னு சொல்லாதீங்க. எந்த காரியத்தை துவங்கினாலும் எந்த நிலையில உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வளர்த்தெடுத்தாலும் இக்லாஸோடு வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லாவிட்டால் நான் ஆணித்தனமாக சொல்லுகிறேன், இக்லாஸோடு எந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் ஹஜ்ஜுக்கு போனா கூட அல்லாஹ் காண்டி ஹஜ்ஜு செய்யாது. கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்றாலும் கூட அதுகிட்ட இக்லாஸ் வராது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வளர்க்கின்ற பொழுது உங்கள் பிள்ளைக்கு இக்லாஸ் சொல்லி தர தவறிவிட்டீர்கள். அதனால் அந்த பிள்ளை 5 வயதில் சீன் போட ஆரம்பித்தவன் அவன் கஅபாவுக்கு போனாலும் சீன் போடுகிறான். அதற்கு படி ஒரு மேல் மார்க்கத்தில் எவ்வளவு உச்சத்திற்கு போனாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு போனாலும் அவன்கிட்ட அந்த இக்லாஸ் இல்லாம பெருமை வந்து விடுகிறது. அடுத்து ஃபுலைல்மியால் சொன்னார்கள், அஸ்ஃபப் இப்படி என்று சொன்னால் நபி வழியை முழுமையாக பின்பற்றி நடத்துதல். எல்லா காரியத்திலையும் நபி எந்த வழியை சொல்லிக் கொண்டு போனார்கள், எந்த வழியை காண்பித்துக் கொடுத்தார்கள், அந்த வழியை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 தன்மைகளையும் மூமின்களுடைய அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது நன்மையான காரியங்கள் அனைத்தும் அது அல்லாஹ்வுக்கு போய் சேரும். ஏன்னா உலகத்துல தாங்க குடும்பம், குழந்தை, குட்டி, உறவு, உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல வாழணும். நீங்க ரூஹ் பிரிஞ்சிருச்சுன்னா இது எங்கேயும் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். கபர்ல நீங்க தனிதான், எப்பவுமே தனிதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு தேதியில ஒருவர் மௌத்தா போறாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம். ஆமாவா இல்லையா? அடக்கம் பண்ணிட்டு நாம வந்துருவோம். அவர் மௌத்தா போன அடுத்த நாளே உலகம் அழிஞ்சிருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் இந்த உலகம் அழியல. அவங்க மௌத்தா போய் 1400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் கபர்ல அடங்கி இருக்கிறாங்க ஹயாத்தா. அதுல ஒரு சில எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தா போயிட்டாங்க, அவங்க சலாம்லாம் சொல்லாதீங்க அப்படின்றான். ஒரு வீடியோ காலையில சலாம்லாம் சொல்லாதீங்க, வேணா சலவாத்தை எத்தி வைங்க அப்படின்றான். நான் அதுக்கு துணிச்சலா ஒரு கமாண்ட் போட்டேன், ஏண்டா வடிகட்டின முட்டாள், சலாம் சொல்வது உயிரோடு இல்லை மரணித்து விட்டார் என்பதாக சொல்லுகிறியே, சலவாத்து மட்டும் எட்டி வைங்கிறியே, அப்ப அந்த சலவாத்து யாருக்கிட்ட போய் சேரும்? உயிரோடு இருக்கிறவங்க தானே சலாமும் சலவாத்தும் போய் சேரும். மக்களை குழப்புவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் இங்கு சுத்தி கொண்டிருக்கு. நான் சொல்ல வருவது, ஒருவன் மரணித்து விட்டால் இந்த உலகம் உடனடியாக அழியாது. அவர் ஹயாத்தாக இருக்க வரைக்கும் உலகம் இருக்கும், அவர் மௌத்தா போயிட்டாலும் உலகம் இருக்கும். உலகம் எப்ப அழியும்? சில நிபந்தனைகள். உலகத்தில் ஒருவர் கூட அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் உலகம் அழியும். உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓங்கவில்லை என்று சொன்னால் உலகம் அழியும். பள்ளிகளில் பாங்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னால் உலகம் அழியும். கொரோனா காலத்தில் எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டிருந்தது, பள்ளி வாசல்களை தவிர. சில ஆலயங்களில் சில முதிர்ச்சி பெற்றவர்கள் கூட மந்திரிப்பதற்கும் ஆலயத்திற்கு ஜபம் செய்வதற்கு வர யோசித்தார்கள். பள்ளிவாசல் இமாம்கள் துணிச்சலாக வந்தார்கள், பிலால்கள் வந்தார்கள். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் மற்ற நாட்களாக இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை செய்தால் அது இக்லாஸ். நீங்கள் இக்லாஸான உருவங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் அமல் செய்தவர்களை பார்த்துக் கொள்ளலாம். அதே கொரோனா காலத்துல வேற வழி இல்ல, வெளியே போனா போலீஸ்கார அடிப்பான் என்ற சில காரணங்களுக்காக தொழுகைகளும் இருக்கிறார்கள். அந்த தொழுகை அல்ல இக்லாஸ். எல்லா காலத்திலும் அல்லாஹ்வை பயந்து வணங்கியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபரஸ், இந்த வார்த்தையை பின்பற்றிக் கொள்ளுங்கள், நபியுடைய காரியங்கள் அனைத்தையும் பின்பற்றி நடங்க. மேலான பெருமக்களை, இன்றைக்கு நம்மில் எல்லா நிலையும் இருக்கிறது. இது 3வது 4வதாக இருக்கக்கூடிய இந்த இக்லாஸ் தான் நம்மை விட்டு தூர பறந்து விட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மால ரியான் நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வான் அலைஹி துராபுன். ஒரு நல்ல மழை பெய்யுது, அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. நல்ல மழை பெய்யுது, அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கடும் பாறை நிறைந்த ஒரு பாறை மலை, அந்த மலையின் மீது மணல்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது, தூசி தூசியா இருக்கு.
ஜோரா பெய்ஞ்ச மலையில அந்த மலையின் மீது தண்ணீர் வடிந்ததால் அந்த மலையெல்லாம் வழிந்து காணப்பட்டது. மொத்தத்துல அந்த மண்ணெல்லாம் வழிந்து மலை பாறை பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் இதை எங்க கொண்டாந்து சொல்றான்னா, நீங்க செய்யற நன்மையான காரியத்தை யாருக்காக வேண்டி செய்யாதீங்க, எனக்காக வேண்டி செய்யுங்க. நீங்க செய்யும் நன்மையான காரியத்தை உங்க பக்கத்து உறுப்பு இடது கருத்து கூட தெரிஞ்சிடாம பாத்துங்க. இன்றைக்கு இந்த விஷயத்துல மூமின்கள் எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை, என்னையும் சேர்த்து பேசுகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு திரை போட்டுக் கொள்ளுங்கள். அதனால்தான் ரமலான்ல ஈத்திகாஃபுடைய அமல் என்ன செய்யப்படுகிறது? உள்பலியில ஓரமா ஒரு ஒதுக்குப்புறமா ஒதுக்கப்படுது. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்துட்டார். மொத்த குடும்பத்தையும் தூக்கி போட்டு உலகமே வேணாட்டு அல்லான்னு வந்துட்டார். அவரு உங்களை போன்று அல்ல. நீங்கள் தொழும் தொழுகை அவரும் தொழுவார், நீங்கள் வைக்கும் நோன்பு அவரும் வைப்பார், நீங்கள் குடிக்கும் கஞ்சி அவரும் குடிப்பார். ஆனால் அமல்களில வித்தியாசம் இருக்கிறது. உங்களை போன்றவர் தொழுக முடியாது. தொழுதால் ஈத்திகாஃப் நாட் ஜாயிஸ், கூடாது, வெளியே வந்து வேண்டியதான். உங்களை போன்ற ஒரு நோன்பு வைக்க முடியாது. மீறி நோன்பு வைத்து விட்டு அந்த கூடாரத்துல உட்கார்ந்துகிட்டு, இப்ப என் மனைவி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்குமா, என்னுடைய வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு என்று நினைச்சா என்றால் அந்த இத்திகாஃப் கூடாது. கவனித்து பாருங்கள், மார்க்கத்திலே எந்த நிலையாக இருந்தாலும் அதுல ஓரத்துல எல்லா இடத்திலையும் இஹ்லாஸ் 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 தான். குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இஹ்லாஸாக போர் செய்தார்கள். நவ்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்திலே நடு வீதியில் என்ன செய்கிறார்கள்? கடந்து செல்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட வெட்டுகள் அவர்கள் உடம்பிலே விடுகின்றது. ரூஹு போற நேரத்தில் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. ரூஹு போகிற நேரத்துல உங்கள் உடம்பில் 1000 வெட்டுக்கு மேல் பெற்று வெட்டப்பட்டிருக்கே, ஒரு வெட்டுல கூட உங்களுக்கு வலி இல்லையா? இன்னைக்கு பொதுவாவே ஒரு தலைவலி வந்தாலே நம்மள யாரும் தாங்க மாட்டோம். சாதாரணமா வந்த தலைவலி தைலம் தேய்ச்சிப்போம். தலை வெடிக்கிற மாதிரி தலைவலி வந்தா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இதுதான் சத்தியம். ஏதாவது மருந்து மாத்திரை தேடி ஓடுவோம். உடம்பில் 1000க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் விழப்பட்டும் கூட ஒரு இடத்துல கூட அந்த நதுருல் சஹாபி வருத்தப்படவே இல்லை. கடைசியில சொன்னாங்க, அந்த எதிரிகள் ஒவ்வொரு வெட்டாக என்னை வெட்ட 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 அல்லாஹ் எனக்கு முன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை காமித்துக் கொண்டே இருந்தான். பொதுவா இந்த குழந்தைகளை நம்ம பக்கம் வர வைக்க ஏதாவது கையில ஒரு பொருளை வச்சுக்கணும். இந்தா 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 அந்த புள்ள நம்ம கிட்ட ஓடியாந்துரும். அதுக்கப்புறம் பொருளை தூக்கி போட்டு நம்மளால எவ்வளவு கொஞ்சம் முடியுமோ, நம்மளால எவ்வளவு முத்தம் கொடுக்க முடியுமோ, நல்ல ஆசை தீர முத்தம் கொடுத்துட்டு இந்தா நீ கேட்டது வச்சுக்க அப்படின்னு. இது அல்லாஹ்வுடைய பாணியம். எனக்காக வேண்டி போருக்கு வந்துட்ட, இங்க வா இங்க வா, அல்லாஹ் கூப்பிட 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 கஷ்டம் இல்லாம போய் சேர முடியாது. 1000 வெட்டுக்கள் வாழ்ந்ததற்கு பின்னால்தான் துன்யாவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்த்த சஹாபி நௌரிபன் அவர்கள். மேலான பெருமக்களே, இதுல என்ன அடங்கி இருக்கு? இஹ்லாஸ். எல்லா வெட்லையும் அல்லாஹ்வுக்காண்டி வாங்குறேன், அல்லாஹ்வுக்காண்டி வாங்குறேன், யாருக்காண்டி வாங்கல. ஒரு சஹாபி திருமணம் முடிச்சு முதல் இரவு முடிச்சு ஓய்வில் இருக்கிறாரு, கதவு கட்டப்படுது, போருக்கு அழைப்பு வந்திருக்குன்னு அந்த ஜனாபத்து நிலையில குளிப்பு கடமையான நிலையில ஓடுறாங்க. ஜனாபத்து நிலையில எந்த காரணம், எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு. அதே ஒரு போர்ல ஒரு சஹாபிக்கு மண்டையில் அடிபட்டு காயம் பெரிதாயிடுச்சு. அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. கூட இருந்த சஹாபாக்கள் குளிப்பு கடமையாச்சு, உடனே குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் சொன்னார், தலையில காய் இருக்கு, இல்ல இல்ல குளிச்சுதான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத போது அந்த சஹாபி இவர்கள் சொல்றாங்க என்று கேட்டுக்கொண்டு உடனே தலையில தண்ணி ஊத்திட்டாங்க. காயம் இன்னும் பெரிதாகி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட உடனே கண்டிச்சாங்க. மார்க்கத்துல இப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது, ஏன் எல்லாரும் கழுத்த பிடிக்கிறீங்க? தொலைக்கு வாங்க, பயானுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காரு, ஏன் கழுத்த பிடிக்காதீங்க? லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது, எடுத்து சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. 86 பேர் மட்டும் ஈமான் கொண்டாங்க. அவங்க போய் சேத்துல முட்டிக்கிட்டாங்களா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? யா அல்லாஹ், இந்த ஒரு நபியை அனுப்புன, 950 வருஷம் உழைப்பு செஞ்சேன், 86 பேர் தான் ஈமான் கொண்டார்கள், என்ன இது பெரிய கேவலமா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சண்டை போட்டாங்களா? இல்ல. அல்லாஹ் எல்லா நபிமார்களும் சொன்ன அமர் என்ன தெரியுமா? நான் சொன்னதை மாத்திரம் செய்யுங்கள். அவன் வருகிறான், வரலை, அது அவனுக்கும் எனக்கும். அவன் வரவில்லை என்று அவனை தவறாக நினைப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. அவன் வரவே என்பதற்காக வேண்டி அவனை தவறு புடிச்சு வருது உனக்கு அனுமதி கிடையாது. இது அத்தனையிலும் அல்லாஹ் உள்ள ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறான். அதுதான் என்ன தெரியுமா? மன தூய்மையோடு செயல்படுங்கள். அல்லாஹ் பார்க்கிறான், செயல்படுங்கள்.
பொதுவா முன்னோர்கள்ட்ட சூஃபிமார்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும். எந்த அமலை செஞ்சாலும் அதை மறைச்சு மறைச்சு செய்ய வெளியே தெரியாது. முன்னெல்லாம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செஞ்ச நன்மை வெளியே தெரியும். உங்க தாத்தா அப்பவே எழுதி வச்சுட்டாரு மாஸ்டருக்கு 10 ரூம்னு, உங்க தாத்தா அப்பவே 1 ஏக்கர் கொடுத்துட்டாரு பள்ளிவாசலுக்கு. அது எப்ப தெரியும்? தாத்தாவை பற்றி பொது இடங்கள்ல ஒரு மீட்டிங்ல ஒரு பயான்ல ஒரு நிகழ்ச்சியில பேசப்படும் போது தான் தெரியும் முன்னோர்களுடைய வளமை எப்படி இருந்தது. வெறும் தொழுகை நோன்பு திக்ரு மட்டுமல்ல, நன்மையான காரியங்கள் அனைத்தும் முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார்கள். இன்னைக்கு சாதாரணமா ஒரு 10 ரூபாய் காசை கொடுத்துட்டு என் போட்டோ நல்ல பெருசா வரணும் பேனர்ல அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இன்றைக்கு உலகத்துல அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல போட்டோவா இல்ல, சுதந்திரத்துல பாடுபட்டவங்க போட்டோவே வந்துருச்சு. 1947ல என்ன டெக்னாலஜி இருந்திருக்கோம். அப்ப கொடிக்கு வர்ணம் அடிச்சவங்க, கொடிக்கு பேர் சுட்டினவங்க, கொடி எப்படி கலர்ல வரணும் எல்லாருடைய புகைப்படமும் இப்ப வருது. அன்னைக்குள்ள டெக்னாலஜியா இருந்தாலும் விரும்பவில்லை. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியத்திலேயே அமல்களிலே நாம் இஹ்லாஸை விட்டு விட்டு முழுக்க நாம் என்ன செய்கிறோம்? அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாமல் துனியாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மார்க்கத்துல ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். ஒரு காரியத்தை விடுவதா இருந்தா அதுவும் அல்லாஹ்வுக்காண்டி விடணும். மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்தாலும் அது தவறு, மக்களுக்காக ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுவும் தவறு. மக்களுக்காக செய்வது பிதாத்து, மக்களுக்காக எடுப்பது குஃப்ரு. நல்லா கவனிச்சுக்கங்க. மக்களுக்காக வேண்டி தொழவும் கூடாது, மக்களுக்காக ஒரு விஷயத்தை புதுசா எடுத்து நடத்த கூடாது, ஷிர்க்ல போய் விட்டுடும். மார்க்கத்துல அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நாம் எந்த அமலை விட்டுடவும் கூடாது, யாருக்காவது புதுசாக எடுத்து செய்திடவும் கூடாது. மேலான பெருமக்களை, இந்த நிலையில அல்லாஹ் நம்மளை டோட்டலா வாஷ் பண்றான். சரியத்துல ஒரு சலுகை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க தொடர்ந்து தொழுதுகிட்டு வர்றீங்க, ஒரு காலம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, தொழுக நேரம் வந்துருச்சு, மனசு துடிச்சு கடந்து துடிக்குது, வக்து போகுது, இத்தனை நாளா நான் சஃப்ல நின்று தொழுதேனே, இன்னைக்கு என்னால எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்ற ஒரு கடன் துடிக்குது. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, உன் துடிக்கிற மனசுக்கு அல்லாஹ் என்ன நம்ம பெரிய அன்பளிப்பு தந்தான், நீ சஃப்ல நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் உனக்கு தர்றான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பேணி, அல்லாஹ் போற நிபந்தனை என்ன? அல்லாஹ்வை பேணி அல்லாஹ்வுக்காக தொழுதானோ அப்படிப்பட்ட மனசு தாங்க துடிக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகாத தொழுகை நேரம் வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு வேண்டி துடிக்காது. எத்தனையோ பேர் வெளிநாட்டு பயணங்கள் போனாலும் கூட ஏதோ ஒரு 4 சிவத்துல கடந்து இங்க இருக்கிற மக்களை கவனித்து அளவில்லையா? அதற்கு பேர் தான் அன்பு பாசம். அதே அன்பு பாசம் அல்லாஹ்வின் மீது வர வேண்டும். அல்லாஹ்வின் மீது வர வேண்டும் என்று சொன்னால் தொடர் தொழுகையாளிகளாக, தொடர் அமல் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக நாம் உருவாக வேண்டும். அதற்கு முதல்ல மனசுல இஹ்லாஸ் என்ற தன்மையை கொண்டு வந்துடணும். ஒரு கிராமவாசி வந்தார், பள்ளிவாசல வேகமா தொழுதார், அலிரல்ல கையில ஒரு சாட்டை வச்சிருந்தாங்க. தொழுது முடிச்சவன மறுபடியும் தொழுந்தாங்க, மறுபடியும் தொழுதார். தொழுது முடிச்சுட்டு அலிரல்லா கேட்டாங்க, இப்ப நீ எப்படி தொழுத? அவர் சொன்னார், நான் முதலில் தொழுத தொழுகை லில்லா அல்லாஹ்வுக்காக, இரண்டாவது தொழுத தொழுகை உங்களுக்காக. என்ன புரிய வருது தெரியுமா? நான் முதல்ல உறுதியா தான் தொழுதுட்டு இருந்தேன், நீங்க கையில சாட்டை வச்சு கேட்க எனக்கு பயம் வந்துருச்சு, எங்க அடிச்சிருங்களோ, அதனால நான் பயந்து தொழுது. ஆரம்ப காலத்துல இந்த பாகுபாடு இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஃபர்லு தொழுகைகள்ல ஏதாவது வேலையை பாதியில விட்டுட்டு வந்திருப்போம். அவசரமா துஆவை விடுறது, திக்ரை விடுறது, இன்னும் சொல்ல போனா அஜரத்து ரைட்ல சலாத் கொடுத்து லெஃப்ட்ல கொடுக்காம ஏச்சு ஓடிடுறது. மேலான பெருமக்களை, இந்த இஹ்லாஸ் இல்லாவிட்டால் எங்க தெரியுமா இந்த பாதிப்பு உண்டாகும்? உங்களை மரணித்ததற்கு பின்னால் சந்தூக்கு பெட்டியில தூக்கிட்டு போகும் பொழுது 4 பேர் வீட்டுல எடுக்கிற அந்த 4 பேர் கபர் வரைக்கும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஏன் தெரியுமா? மற்ற யார் உள்ளத்திலையும் அல்லாஹ் போட மாட்டான், நீ போய் புடிங்க. அந்த 4 பேர் மட்டுமே புடிச்சிட்டு போவாங்க கபர்ஸ்தான் வரைக்கும். சில ஜனாசாக்கள்ல பாருங்க, 1க்கு 40 பேர் மாத்துவாங்க அந்த சந்தூக்கு பெட்டியை. காரணம் என்ன தெரியுமா? நன்மைக்காக அல்ல, கனத்திற்காக. ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல, இந்த இடத்துல கத்தவும் முடியாது, புரிஞ்சுக்கோங்க, யாராவது முன்னாடி வாங்கன்னு சொல்லி லைட்டா விலகுவாங்க, பின்னாடி இருக்கிற முன்னாடி வந்துருவாங்க. அப்படியே ஒரு கால் முன்னாடி வந்தாலும் மை தேக்க தும்பா தும் ஜாபாங்குவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வராதீங்கன்னு வாங்க. காரணம் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் உங்கள் உடல் கூட இலகுவாக ஆக்கப்படும். உங்கள் உடலை கபருக்கு எடுத்து போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் இருந்தார். அந்த இறைநேசருக்கு பின் தாவூது பின் அபு ஹிந்த், அவர் காலையில சஹர் செய்வார். யாருக்கும் தெரியாது, வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க.
அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல காலையில வேலைக்கு போகும்போது சாப்பாடு ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாங்க. வீட்டுக்காரர் நோன்பு இல்ல, 3 வேளை சாப்பிடக்கூடிய அவர் வேலைக்கு போற வழியில அந்த சாப்பாடு மிஸ்கினுக்கு கொடுத்துருவார். நல்லா உழைச்சிட்டு சாயங்காலம் பொழுது வீட்டுக்கு வந்தோடனே பொதுவாக ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க வீடுகள்ல. அவங்க குடும்பத்தோட உட்காந்து மனசுக்குள்ள நியத்தை ஓதிட்டு என்ன செய்வார், நோன்பை திறந்துருவார். இது எத்தனை நாள் நடந்துச்சு? 40 வருஷம் நடந்துச்சு. 40 வருஷமாக அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை மறைத்து 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 செய்தார். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்தை சோனமாக நசீபாக ஆக்கி தந்தார். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நம்மில் அந்த இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டது. ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் என்ற ஒரு மகனார் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய இரவு காலங்கள்ல, அவர் பெரிய பொறுப்புல இருக்கும்போது இரவு காலங்கள்ல மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள். இரவோடு இரவாக பணியாளர்களை யாரும் கூப்பிடாம இவர்களே கையில மூட்டையை தூக்கி முதுகுல சுமந்துக்கிட்டு எல்லா வீட்டு வாசலையும் வச்சுட்டு போயிருவாங்க. கதவை திறந்து பார்த்தா ஏதாவது ஒரு மூட்டை இருந்துகிட்டே இருக்கும். யாரு கொடுத்தா ரகசியமாகவே இருக்கும், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் யாராவது ஒரு குழுவை கூட்டி யாரோ கொண்டாந்து வைக்கிறாங்க பார்த்தேனோ, நம்ம யாரும் கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு சிந்தனைக்கு வந்தாங்களோ அதுவும் கிடையாது. யாரும் பேசினா அப்படியே போயிட்டாங்க. ஒரு நாள் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். முதுகை திறப்புகின்ற பொழுது பல கோடுகள், பல பழுத்த கோடுகள் காயப்பட்டிருப்பா அங்கு பதிந்திருப்பதை பார்த்தார்கள். மக்கள் எல்லாம் சுற்றி என்றும் விளங்கிக் கொண்டார்கள், இவர்தான் அந்த தர்மகத்தா என்று. அவர் என்ன நினைத்தால், நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை யாரும் நினைத்து விடக் கூடாது. அப்படி நினைத்தால் அது எனக்கு இஹ்லாஸை தராது. இந்த அளவுக்கு முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்தார்கள். அதுல அவங்க தொழுகையில் வந்து நிற்கும் போது அது பெரிய பாரதூரமா தெரியாது, அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுவாங்க. இன்னைக்கு நம்ம மற்ற அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வை விட்டுட்டோம். தொழுகையில வந்து நிற்கின்ற பொழுது தக்பீர் கட்டின பொழுது எல்லாம் மனதுக்குள்ள வந்து அலை பாயுது. அதனால நம்ம அமல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மேலான பெருமக்களை, நாம் இந்த உலக வாழ்க்கையில எந்த அமலை செய்தாலும் அது அத்துணை நன்மைகளும் அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனையோடு செய்யுங்கள். குறிப்பாக ஒரு வார்த்தை மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஹயாத்திலிருந்து மௌத்து வரைக்கும் எதை தொட்டாலும் தீமையான விஷயம் இல்ல, நன்மையான விஷயம் எதை தொட்டாலும் லில்லா லில்லா லில்லான்னு சொல்லி பழகுங்க. அது அத்தனையும் அல்லாஹ்வுக்கே போய் சேரும். அந்த பலன் அல்லாஹ் நமக்கு கொண்டாந்து சேர்ப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ, அது பேசியவரையும் அது கேட்டவரையும் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.